இது மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதவிட்டுருக்கு. பூண்டு வந்து நம்ம இப்போ போடக்கூடாது, தாளிக்கிறப்போ பூண்டு போடணும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கண்டங்கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கிங்க. கண்டங்கத்திரிக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது மாதிரி புளிக்குழம்பு வச்சுக்கிங்க, இல்லைனா வத்தை போட்டு வச்சுக்கிங்க. மொறு மிளகா மாதிரி வத்தை போட்டு நீங்கள் தயிர் சாதத்துக்கு அது மாதிரி வறுத்து கூட சாப்பிட்டுக்கலாம், மொறு மிளகா மாதிரி. இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ அந்த ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கிங்க.